நல்லா சார் எத்தனை பேர் இதை பார்த்துட்டு திட்ட போறாங்கன்னு தெரியல. ஆனா உண்மையா சொல்லி படம் ஆவரேஜா தான் இருக்கு. இல்ல சார், 7th ரெயின்போ காலனி படம் பார்த்திருப்பீங்க. அத ரவிகிருஷ்ணா கேரக்டர் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அதுல ரவிகிருஷ்ணா அனிதா சொல்லுவாரு, இவரு மாலதி சொல்றாரு. குபேரால தனுஷ் பிச்சைக்காரனா காமிச்சிருப்பாங்க, எஸ்கே சைக்கோ காமிச்சிருக்காரு ஏஆர் முருகதாஸ். எஸ்கேக்கு ஏத்த மூவி இல்லங்க, எஸ்கேக்கு இது ஆப்டா கிடையாது இந்த கேரக்டர். அடுத்த தளபதி ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. வெரி டிசப்பாயின்மெண்ட்ங்க. லாஸ் ஆஃப் பே வொர்த் இல்ல ஆக்சுவலி. நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடாது, நல்லா இருக்கு படம். அதாவது ரொம்ப எதிர்பார்த்து போனாங்கன்னா ஏமாந்துருவாங்க. அது மாதிரி எதிர்பார்க்காம போனீங்கன்னா படம் நல்லா இருக்கும். ஏன்னா குறைகள் நிறைய இருக்கு. மெயின் குறைகள் எதுன்னு சொன்னோம்னா டைலாக்ல தான் அதிகமான குறை. அது நல்லா ஒத்துக்கவனிச்சிங்கன்னா டைலாக்ல போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணோன்னா ஏகப்பட்ட குறைகள் இருக்கும். அந்த குறைகள்லாம் கண்டிப்பாக முருகதாஸ் தான் ரைட்டிங்கு, அவர் தான் வசனம்லாம் எழுதியிருக்காரு. அதில் நிறைய குறை வச்சிருக்காரு. அது அவரே தனியாக உட்காந்து பார்த்தோன்னா நம்ம குறை கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாரு. படம் ஓவரால் ஒன் டைம் வாட்ச் போயிடுச்சு. பரவாயில்ல, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா முருகதாஸ்ன்றதால சில இனிஷியலாக சில ஸ்டாண்டர்ட் மூவிஸ்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் சில ஏரியாவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரொம்ப லேக் ஆயிருந்தது. ஒரு சில ஏரியாவில் செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட் ஆக்ஷன் ஓரியன்டா இருந்தது. சிவகார்த்திகேயன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஜானர்ல பாக்குறோம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்ல ஒரு அந்த காமெடி அந்த சைட்ல பார்த்துட்டு ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட்ல பாக்குறது ஒரு சில ஏரியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கொஞ்சம் அங்கங்க மைனஸ் இருக்கதான் செய்து இல்லைன்னு சொல்லல. இந்த தமிழ் சினிமாவிலேயே புல்லட் படாம ஹீரோ தப்பிக்கிற கல்ச்சர்லாம் இன்னமும் இருக்கு. நீங்க என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க, அது ஜெனரலா இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்படிதான் படம் எடுக்க முடியும், சினிமா லிபர்ட்டின்றது யூஸ் பண்ண முடியும். பட் எல்லாத்தையும் தாண்டி ஓவரால் பார்க்கும்போது வெளியில வரும்போது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அமைச்சாங்கன்னா அமைச்சிருக்காங்க. துப்பாக்கின்றது ஒரு மாஸ்டர் பீஸ், அது கிட்ட போக முடியாது உண்மையிலேயே. பட் இந்த படம் உண்மையிலேயே எஸ்கேவோட கெரியருக்கு ஒரு நல்ல படம்னு சொல்லுவோம். உண்மையிலேயே மதராசி ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைனர். ஏஆர்எம் எனக்கு தெரிஞ்சு தர்பார், ஸ்பைடர், சிக்கந்தர் வரைக்கும் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஃபார் பெட்டரா இருந்தது. எஸ்கேவுமே ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இதுல எலிவேட் ஆயிருக்கு. அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆக்டிங்குமே நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டைவர்ஷன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பேஷண்டா வராரு, அதை பயங்கரமா பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி வித்யூத் அவரோட கம்பேக் இது ஒரு 12 வருஷம் கழிச்சு அவர் பாக்குறப்ப பயங்கரமான ஆறா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஷபீர் படத்துல வில்லனிசம் பண்றாருன்னா, செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா வித்யூத் மொத்தமா ஸ்மாஷ் பண்ணிடுறாரு. அவங்க லாஸ்ட் ஃபைட் முதற்கொண்டுமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஏஆர்எம்மோட ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ராப்பரா எழுதியிருந்தார். ஒரு ஃபைட் சீன் முதற்கொண்டு அது ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி முதற்கொண்டு ரைட்டிங் பயங்கரமா இருந்தது. ஆக்ஷன் ஸ்டன் சீக்வன்ஸ் சூப்பரா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க பெர்ஃபார்மன்ஸ் முதற்கொண்டு. எனக்கு ஓபி அடிச்ச ஒரே ஆள்னா அனிருத் மட்டும்தான். மற்ற படத்துல இதுக்கு வர படங்கள் எல்லாம் இப்படி ஓபி அடிச்சிருக்காரு, அந்த மாதிரி இந்த படத்துல ஓபி அடிச்சிருக்காரு. ஒரே டியூனா மாத்தி போட்டிருக்காரு. ஸோ மியூசிக் பாட்டு இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் ஓவராலா படம் பார்த்தா ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைனர் தான், என்கேஜிங்கா இருந்தது. அதான் சொல்றேன், அவரோட பெஸ்ட் அது. அந்த பெஸ்ட்டை கம்பேர் பண்ணாம இப்போதைக்கு அவரோட இது கம்பேக்னு பாத்தீங்கன்னா இது கம்பேக் தான். அது துப்பாக்கியும் சரி கத்தியும் சரி ரெண்டுமே அவரோட பெஸ்ட். இது குட். ஸோ பெஸ்ட் இது குட்னு சொல்லலாம். அப்படிலாம் இல்ல. ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துப்பாக்கி, எனக்கு துப்பாக்கி ஃபீல் இருந்தது. துப்பாக்கி படத்துல இன்ட்ரோவோட வில்லன் இன்ட்ரோ ஆவான். செகண்ட் ஹாஃப்ல வில்லன் சேஸ் பண்ணி போற மாதிரி தான். கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் தான் வந்தது ஒழிய. ஆனா படமா பாக்குறப்போ உங்களுக்கு அதெல்லாம் தோணாது. படமா பாக்குறப்போ உங்களுக்கு எங்கேஜிவா கொண்டு போயிடும். முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய தாட்ஸ் வரும், அது வேற. படமா பாக்குறப்போ உங்களுக்கு போர் அடிக்காம கொண்டு போகுது இல்ல, அதுதானே வேணும். அப்படி பார்த்தா எனக்கு இந்த படம் பயங்கரமா ஒரு கமர்ஷியல் என்கேஜிங் தான், நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஏஆர் முருகதாஸோட படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். அது அதான் வச்சு செஞ்சிருக்காப்புல. ஃபுல்லா ரத்தம் தான். ஒரு லவ் ட்ராக்கு, ஒரு காம்பாய், அந்த சாம்பாய் அந்த ரேஞ்சில இருந்தவர் அமரனுக்கு அடுத்தது இது தெரிக்க விட்டுருக்காரு. படம் ஃபுல்லா ரத்தம் தெரிக்குது. நடுவுல வரும். பட் ஆனா அது கதையோட போகும்போது கரெக்டா இன்ட்ரெஸ்டா அந்த எட்ஜ் ஆஃப் சீட் மொமெண்ட் வாங்கல, அது நிறைய இருக்கு படத்துல. படம் ஃபுல்லா ஃபைட்டு தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபைட்டு தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. அது ஃபேன்ஸோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் பாக்குறதுக்கு ஒர்த்தான மூவி. அது எலவேஷன் படத்துக்கு முக்கியமான அதுதான். இது சிவகார்த்திகேயன் ஆக்ஷனா பார்த்தது லாஸ்டா அந்த அமரன் படத்துல தான். ஸோ அடுத்து இதுல பார்த்துருக்கோம். ஸோ இதுல என்னன்னா நம்ம லவ்க்காக எப்படி நம்ம டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்காங்க. அதே தான் கதையா வச்சு மூவ் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகும்போது நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் வருது. ஸோ படத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம்
கொஞ்சம் லேகாக தான் இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. அதில் வந்து நிறைய ஃபைட் சீன்ஸ் வருது. ஓகேங்களா, ஃபைட் சீன்ஸ் மட்டும் கம்மி பண்ணிட்டாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து செகண்ட் டைம் நம்ம பார்க்குறோன்னா அதான் ஃபைட் சீன்ஸ் மட்டும் தான் அங்கங்கே லைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி படம் வந்து நல்லா இருக்கு, மெசேஜ் இருக்கு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஏஆர் முருகதாஸோட டச் எப்பயுமே வந்து ஒரு நல்ல மெசேஜோட முடிச்சிருக்காங்க லாஸ்டா. அதுக்கப்புறம் வந்து லவ் சீன்ஸ்லாம் வந்து ஒருத்தங்களை பத்தி நினைச்சு பார்ப்போம், அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். அதே மாதிரி படம் வந்து சொன்னா கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக இவங்க பண்றதெல்லாம் ஒன்றா மறைஞ்சிரும். ரெண்டாவது இப்போ கூட வந்து டைரக்டருக்காக கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கு சிவன் கார்த்திகேயனுக்காக வந்து படம் எப்படி இதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஒரு தடவை ஆடியன்ஸுக்கு வருவாங்க. ஆனால் அதுவே சில லேடிஸுக்கு உள்ளே பார்க்கும்போது எப்படி பின்னாடி இருக்கவங்க சிவன் கார்த்திகேயன் மாறிட்டாரு, காமெடி இல்லை ஒன்றும் இல்லை, இதை குழந்தைங்களை கூட்டு வந்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பேசிக்கிறாங்க. ஏன்னா வந்து வெறும் 2 hour 40 நிமிஷம் ஓடுறதுல வைலன்ஸ் தான் அதிகம், வெறும் ஆக்ஷன் தான். என்ன ஒரு சொல்ல வந்தாங்கன்னா, நம்ம துப்பாக்கிகளுக்குலாம் அதில் போகக்கூடாது. துப்பாக்கியோ அப்புறம் ரமணா அந்த மாதிரிலாம் டைரக்டர் முருகதாஸ் வந்து மூலம் மகி போச்சு. அதெல்லாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் அவருக்கு டேரக்டர் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்பார் படமே ரஜினிகாந்த்காக தான் ஓடிச்சு. இருந்து கொஞ்சம் ஓடினதுக்கு காரணமே அவரோட ஃபேஸ் வேலைக்காக தான் ஓடினு அவர் டேரக்டருக்காக ஓடி இருக்காரு. ஏன்னா அதுலேயே நிறைய சொத்து போயிருக்காரு. ஏகப்பட்ட புதுசாக ரஜினிகாந்த் வச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூஸ்வலான ட்ரக்ஸ் தான் காட்டியிருப்பாரு, எதுவுமே புதுசாக சொல்லலை. இந்த படத்தில் வந்து கன் கலாச்சாரம், ட்ரக்ஸை விட்டாரு, கன்னை கொண்டு வர்றாரு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னால் இப்போ சராசரி மனுஷன் கையில் வந்து ஏகப்பட்ட கலவரம் நடக்குது. ஆசிட் ஊற்றுறாங்க, காதலிகள்லாம் இந்த பக்கம் ரோட்டில் வெட்டிடுறாங்க, சாம்பார் தரலன்னு சொல்லிட்டு கோயம்பேடு ஹோட்டலெல்லாம் கரெக்டாலாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க கையில் வந்து ஒரு சராசரி மனுஷையில் கன் கடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து கன் கலாச்சாரம் இது கொண்டு வராங்க. வெளியிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா கன்னை வந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கன்னை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சராசரி மக்களை வச்சுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒன்று கொடுத்தா என்ன ஆகும், கலவரம் தான் உண்டாகும். நம்ம ஒன்றும் சார் டீச்சருக்கு வந்து மாட்டுவான் ஒரு பையன் 14 வயசு கன்னு கடிச்சிடும். அந்த கன்னை வச்சு டீச்சரை மிரட்டி அவனோட கிளாஸே ரவுண்ட் பண்ணி வச்சிருவான் அந்த படத்தில். அந்த மாதிரி கலவர சீன் தான் நிறைய இருக்கும். அதனால தான் அவங்ககிட்ட சொன்னேன்னா மதராசி பிரிச்சா என்ன வரும், மதராசி மதக்கலவரத்தை உண்டு பண்ணுறது தான் இந்த படத்தில் கான்செப்ட் மெயின். அனைத்து பிஜிஎம்லாம் ஓகே சார், நல்லா தான் இப்போ பயங்கரமாக போட்டிருக்காரு. மற்றபடி சாங்லாம் ரொம்ப மட்டமாக இருக்கு. அவர் ஏற்கனவே வந்து படத்தோட இசையமைச்ச படத்துலேயே காப்படிச்சு போட்டிருக்காரு. பாட்டுக்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. பாட்டெல்லாம் கேட்குற மாதிரிலாம் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமா ஃபோட்டோகிராஃபர் சிவன் கார்த்திகேயன், அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு வில்லன்கள் போய் நல்லா பண்ணிக்காங்க. ஆமாம், அவர் நல்லா பண்ணிக்காரு. நம்ம சால்பட்ட பரம்பரை வில்லன் அடிச்சிருப்பாங்க அவரு. அப்புறம் இந்த துப்பாக்கி படத்தில் வில்லன் அடிச்சிருப்பா பார்த்தீங்களா, லாஸ்ட் கிளைமேக்ஸ் அவங்களுக்கு தான் ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும். அந்த ஃபைட்டுக்காக படம் பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் கம்பேக்ன்ட்டு நம்ம அந்த வேர்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். ஏன்னா இப்போ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமேலே ஆயிட்டு எந்த மூவி எடுத்தாலுமே யாருக்குமே எய்தர் அது என்ன தெரியல, ஸ்டோரி லேகா இல்லை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியா வந்தா தெரியல. இது விஜய், அஜித், ரஜினி, கமல் எல்லா மூவியும் வந்துட்டு யார் பார்த்துட்டு வந்தாலுமே ஃபுல்லா அந்த 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லாத மாதிரி இருக்கு. இது வந்துட்டு நாட் ஒன்லி ஃபார் த ஹீரோஸ், நம்ம நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா டேரக்டர் சைட்ல பாத்தீங்கன்னா இப்போ சங்கர், மணிரத்னம், ஏஆர் முருகதாஸ் இவங்கெல்லாம் லெஜெண்ட் டேரக்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ 100% வந்துட்டு எல்லா படத்துலயும் கொடுக்க முடியாது. சில when compared to லாஸ்ட் மூவி ஏஆர் முருகதாஸ் பார்க்கும்போது இந்த மூவி கொஞ்சம் ஃபார் பெட்டரா இந்த ஒரு ஃபீல் இருக்கு. அனிருத் மியூசியம் வந்துட்டு டு பி ஆனஸ்ட் வந்துட்டு அனிருத் மியூசிக்ஸ் எதுவுமே சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசா சாட்டிஸ்பேக்ஷன் ஆகல. ஏன்னா அவரோட எல்லா மூவியும் விஜய், அஜித் மூவி எல்லாம் பார்க்கும்போது ரஜினி அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். பட் இந்த படத்துல சாங்ஸ் வைஸ் பெருசா ஹிட் ஆகல, எனக்கு என்னோட பர்சனலா ஃபீல் ஆகுது. பட் பிஜிஎம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 or 2 பிஜிஎம்ஸ் போர்ஷன்ல பார்க்க வந்துட்டு அந்த வில்லனோட அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல கொடுக்கும்போது அந்த ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஓவரால் அனிருத் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அவரோட மற்ற படங்களோட கம்பேர் பண்ணவும் இந்த படம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சிவாவோட இது வந்து மாறுபட்ட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனோட நல்லா இருந்துச்சு. அதே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து வில்லனோட இது நல்லா இருந்துச்சு. அதாவது துப்பாக்கியில வந்து ஒரு வில்லன் ரோல் எந்த அளவுக்கு அவங்க கீழே வச்சிருந்தாங்களோ இந்த இடத்துல மேலே வச்சு சூப்பரா இருக்கு. எமோஷனல் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. இல்ல, ஆனா அந்த கிளைமேக்ஸ்ல ஃபைட் தான் ரொம்ப லென்த்தா போன மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இருக்கலாம். மற்றபடி நல்லா இருந்துச்சு.
அந்த அளவுக்கு தர்பார் பார்க்கல துப்பாக்கி பார்த்துருக்கு. பிஜிஎம் வேற லெவல். சாங்ஸ் அந்த அளவுக்கு இல்ல, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.